உண்மை செய்திகளை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கு கொண்டு வரும் நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மனோஜ் 8 மணி செய்திகளை காண நேர்களை அன்புடன் வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் போட்டி, வேட்பாளர் பெயர் ஓரிரு நாளில் அறிவிப்பு. ஆர்கே நகர் தொகுதியில் முதல் நாளில் 5 பேர் வேட்புமனு தாக்கல். டிராபிக் ராமசாமி உள்ளிட்டோர் மனு. சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஏன் ஒளிபரப்பக்கூடாது? தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தமிழகத்தில் தடை செய்யப்படுமா மேகி நூடுல்ஸ் விற்பனை? பரிசோதனைக்கு பின்னர் வரும் வெள்ளிக்கிழமை முடிவு. மேகி நூடுல்ஸ் சாப்பிட ராணுவ வீரர்களுக்கு தடை. நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தில் புகார் அளிக்க மத்திய அரசு முடிவு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்துள்ளது. ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் இன்று ஆலோசனையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசனும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணனும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆதரவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு ஜி ராமகிருஷ்ணன் அறிவித்துள்ளார். ஆர்கே நகர் தொகுதியில் 2 கட்சிகளின் சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக போட்டியிடுவதென்று 2 கட்சிகளும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கிறோம். அடுத்த சில தினங்களில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயற்குழு கூடி வேட்பாளரை தேர்வு செய்து அறிவித்து வேட்புமனு தாக்கல் செய்து எங்கள் பணிகளை துவக்க இருக்கிறோம். ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் செயற்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டு ஓரிரு நாளில் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் ஜனநாயகத்தில் புறக்கணிப்பு என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை, போட்டியிடுவது என்று முடிவு செய்திருக்கிறோம். அதைத்தான் அறிவித்தார்கள். அதன்படி எங்களது கட்சி போட்டியிடும். அந்த தொகுதி மக்கள் மத்தியில் நாங்கள் வாக்கு கேட்போம். ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், ஊழலுக்கு எதிராக போராடுகிறேன் என சொல்லுகிறவர்கள், மதச்சார்பற்ற கொள்கைக்காக பாடுபடுகிறேன் என சொல்லுகிறவர்கள் அத்தனை பேரும் எங்களை ஆதரிப்பார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசாமி உள்ளிட்ட 5 பேர் முதல் நாளான இன்று வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளனர். சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வரும் 10ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் நடைபெறவுள்ளது. முதல் நாளான இன்று டிராபிக் ராமசாமி உள்ளிட்ட 5 பேர் வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். இதனிடையே தேர்தல் செலவின பார்வையாளராக இருந்த திரு ராகுல் ரமன் மாற்றப்பட்டுள்ளார். அவருக்கு பதிலாக தேர்தல் செலவின பார்வையாளராக திரு மஞ்சித் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். மக்கள் பாதுகாப்புக்கு தலைவர் என்ற முறையிலே இந்த முறை சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்றேன். இந்த தேர்தல் களம் எப்படி இருக்க போகிறது எல்லோருக்கும் தெரியும். எல்லோரும் ஓடி ஒழிந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலே துணிச்சலாக போட்டியிடுகிறேன் அறிவித்த பிறகு இன்று பலர் முன் வந்திருக்கின்றார்கள். ஜனநாயக வெற்றிக்கு ஒரு தேர்தல் நினைக்கின்றேன். 2016 தேர்தலுக்கு இது அடிக்கல் நாட்டும். நிச்சயமாக ஊழல்வாதிகள் யாராக இருந்தாலும் அழிக்கப்படுவார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பாக இன்று நடைபெற்ற தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் செயற்குழு கூட்டம் இன்று காலை 10:30 மணிக்கு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் திரு முகுல் வாஸ்னிக், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு EVKS இளங்கோவன் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. விவசாயிகளை சந்திக்க தமிழகத்திற்கு வரும் காங்கிரஸ் துணைத் தலைவர் திரு ராகுல் காந்தியின் பயண திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவது, 2016ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட தமிழக காங்கிரஸ் பாடுபடுவது உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுவது குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாகவும், எனினும் இது குறித்து இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் தகவல்கள் கூறுகின்றன.
சட்டப்பேரவை நிகழ்வுகளை தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஏன் ஒளிபரப்பக்கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. சட்டப்பேரவை நிகழ்ச்சிகளை நேரடியாக தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்புவது தொடர்பாக திரு ஜெகதீஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி திரு எஸ்.கே. கவுல் முன் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சட்டப்பேரவை நிகழ்வுகளை நேரடியாக ஏன் ஒளிபரப்பக்கூடாது என்றும் அவ்வாறு ஒளிபரப்புவதை எது தடுக்கிறது எனவும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக ஜூலை 3ஆம் தேதிக்குள் தமிழக அரசு பதிலளிக்கவும் நீதிபதி திரு எஸ்.கே. கவுல் உத்தரவிட்டுள்ளார். கோவையில் 3 இடங்களில் நெஸ்லே நிறுவனத்தின் பால் பவுடர் மற்றும் மேகி நூடுல்ஸ் பாக்கெட்டுகளை பரிசோதனைக்காக உணவு பாதுகாப்பு தர நிர்ணய அதிகாரிகள் சேகரித்து சென்றுள்ளனர். மேலும் குடோன்களில் உள்ள நெஸ்லே நிறுவன பொருட்களையும் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். நெஸ்லே நிறுவனத்தின் தயாரிப்பான மேகி பாக்கெட்டுகளில் உடல் நலனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ரசாயனங்களின் அளவு அதிகமாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்ததன் பேரில் டெல்லி உள்ளிட்ட பல மாநிலங்களில் மேகி நூடுல்ஸுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளாவிலும் மேகி நூடுல்ஸ் பாக்கெட்டுக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கோவையில் நெஸ்லே நிறுவனத்தின் மற்றொரு தயாரிப்பான பால் பவுடர் பாக்கெட்டுகளில் லார்வா புழுக்களும் வண்டுகளும் இருப்பது தொடர்பாக உணவு பாதுகாப்பு தர நிர்ணய துறையிடம் பிரேம் ஆனந்த் என்பவர் புகார் அளித்திருந்தார். இதையடுத்து கோவை அடுத்த சூலூரில் உள்ள ஸ்ரீ ஏஜென்சி என்ற நெஸ்லே தயாரிப்பு பொருட்களின் மொத்த விற்பனை குடோனில் இருந்து பால் பவுடர் பாக்கெட்டுகளின் மாதிரிகளை அதிகாரிகள் பரிசோதனைக்காக எடுத்து சென்றனர். இதேபோன்று கோவை ராமநாதபுரத்தில் உள்ள ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் மற்றும் மளிகை கடைகளிலிருந்து மேகி பாக்கெட்டுகளின் மாதிரிகளும் சேகரிக்கப்பட்டு சீல் வைத்து பரிசோதனைக்காக ஆய்வுக்கு அனுப்பி வைத்தனர். இதேபோல மதுரை, சேலம், திருநெல்வேலி, சென்னை ஆகிய இடங்களிலும் உணவு பாதுகாப்பு துறையின் சோதனை கூடத்தில் மேகி நூடுல்ஸ் சோதனை நடைபெறுகிறது. வரும் வெள்ளிக்கிழமைக்குள் சோதனை முடிவு தெரியவரும் என உணவு பாதுகாப்புத்துறை ஆணையர் தெரிவித்துள்ளார். மேகி நூடுல்ஸில் ஈயம் கலந்திருப்பது குறித்து தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தில் புகார் அளிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இந்த தகவலை மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் இன்று டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். மேலும் உணவுப் பொருட்கள் குறித்த தவறான விளம்பரங்களை வெளியிட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். மேகியில் உள்ள பொருட்கள் குறித்து உரிய பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்றும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதல் ரசாயனங்கள் கலந்திருந்தால் நெஸ்லே நிறுவனம் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார். மேகி குறித்த உணவு பாதுகாப்பு அமைப்பின் பரிசோதனை முடிவு வெளிவர தாமதமாகும் என்பதால் இந்த பிரச்சனையின் முக்கியத்துவம் கருதி தேசிய நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தில் விரைவில் புகார் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். स्टेट गवर्नमेंट को भी अधिकार है कि वो कंप्लेन दर्ज कर सकता है संबंधित फॉरम में, और इसलिए हमको लगता है कि पूरी रिपोर्ट आने में देर लगेगा और पूरे देश में जो कंज्यूमर्स हैं उनका मामला है। इसलिए हमने आज ही, अभी हम पटना से आए हैं और आज ही हमने आदेश दिया है कि इसको जो है एनसीडीआरसी में जो है तुरंत जो है सो लिखित कंप्लेंट के रूप में जो है भेज दिया जाए, और भेज दिया गया है। और अब जो है एनसीडीआरसी जो है नेशनल कंज्यूमर्स डिस्प्यूट रिड्यूसल कमीशन, वो इसका जांच करके और उस पर एक्शन. இதனிடையே ராணுவ வீரர்கள் மேகி நூடுல்ஸ் சாப்பிட பாதுகாப்பு அமைச்சகம் தடை விதித்துள்ளது. மேலும் ராணுவ கேண்டீன்களில் மேகியை விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேகி நூடுல்ஸில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக வேதிப்பொருட்கள் இருப்பதாக ஆய்வக சோதனையில் உறுதி செய்யப்பட்டதை தொடர்ந்து 15 நாட்களுக்கு மேகி விற்பனைக்கு டெல்லி அரசு தடை விதித்துள்ளது. மேகி நூடுல்ஸில் வேதிப்பொருட்கள் இருப்பதாக எழுந்த புகார் காரணமாக நாடு முழுவதும் அதன் விற்பனையை கட்டுப்படுத்த மாநில அரசுகள் தீவிரமாக நடவடிக்கை எடுத்து வருகின்றன. இந்நிலையில் மேகி நூடுல்ஸ் விவகாரம் தொடர்பாக அந்நிறுவன உயர் அதிகாரிகள் டெல்லி உணவுத்துறை அமைச்சர் திரு சத்யேந்திர ஜெயினிடம் நேரில் விளக்கம் அளித்தனர். हम मंत्री जी से मिले, हमने रिप्रेजेंटेशन दे दिया है, वो रिव्यू करेंगे. सर कोई टाइम लिमिट सर? सर एक मिनट. कॉल यू गाइस. ஆனால் நெஸ்லே நிறுவனத்தின் விளக்கம் திருப்தி அளிக்கவில்லை என்று தெரிவித்த டெல்லி அரசு மேகி நூடுல்ஸ் விற்பனைக்கு 15 நாட்கள் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது.
மேகி நூடுல்ஸ் தொடர்பான விளம்பரங்களில் நடிப்பதை ஏற்கனவே தான் நிறுத்திவிட்டதாக பிரபல நடிகர் திரு அமிதாப் பச்சன் தெரிவித்துள்ளார். மேலும் மேகி குறித்த வழக்கை சட்டப்படி எதிர்கொள்ளப் போவதாகவும் பாலிவுட் நடிகர் திரு அமிதாப் பச்சன் தெரிவித்துள்ளார். மேகி நூடுல்ஸில் ஈயம் கலந்திருப்பதாக கூறி அதற்கு டெல்லி, கேரளா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அதில் விளம்பர தூதர்களாக நடித்த திரு அமிதாப் பச்சன், செல்வி பிரீத்தி சிந்தா, திருமதி மாதுரி தீக்ஷித் உள்ளிட்டோர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள திரு அமிதாப் பச்சன் 2 வருடங்களுக்கு முன்பே தான் மேகி விளம்பரத்தில் நடிப்பதை நிறுத்திவிட்டதாக கூறியுள்ளார். தனக்கு இதுவரை எந்த நோட்டீஸும் வரவில்லை என கூறியுள்ள திரு அமிதாப் பச்சன் சட்டப்படி அதனை எதிர்கொள்ளப் போவதாகவும் கூறியுள்ளார். Madam, abhi tak I have not received any notice. As soon as I will get it, I will put it up to my lawyers and we will fully cooperate with whatever the law says. I want to also add that, I stopped endorsing Maggi 2 years ago. We stopped I don't endorse Maggi anymore now. And that happened 2 years ago, so I haven't been associated. தொடர்ந்து பல செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இடைவேளைக்கு பிறகு வரும் செய்திகளை இப்போது பார்க்கலாம். வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டம். கோவையில் கைதான 5 மாவோயிஸ்டுகளின் காவல் நீட்டிப்பு. இன்னும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடரும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடர்கிறது. லட்சத்தீவு அருகே காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளதால் தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில தினங்களாக வங்கக்கடலில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நீடித்த நிலையில் தற்போது லட்சத்தீவு அருகே காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதனால் தென் தமிழகத்தில் மழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை வரும் 5ஆம் தேதி தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தின் பேசா பொருளாக இருந்த விதவை மறுமணம், ஜமீன்தார் முறை எதிர்ப்பு, தீண்டாமை அழிப்பு, மதப்பாசாங்கு ஒழிப்பு போன்றவற்றை சமூகத்தின் பேசப்படும் பொருளாக்கிய பெருமைக்குரியவர் என்று தந்தை பெரியாரால் பாராட்ட பெற்றவர். இலக்கிய சொற்பொழிவாளராக, வல்லமை மிக்க வசனகர்த்தாவாக, நாடக ஆசிரியராக, எழுத்தாளராக, கவிஞராக என்று செம்மொழியான தமிழ் மொழியை சமூகத்தின் பல தளங்களுக்கும் எடுத்துச் சென்ற எழுதுகோலுக்கு சொந்தக்காரர். விடியற்காலை தொடங்கி நள்ளிரவு வரை, இளமை காலத்திலிருந்து இன்று வரை இலக்கிய பணிகள், பொது கூட்டங்கள், அறிக்கைகள், கடிதங்கள், விமர்சனங்கள் என்று தளராமல் செயல்படும் வியப்புக்குரிய உழைப்பாளி திரு மு. கருணாநிதி அவர்கள் இன்று தனது 92வது வயதில் அடியெடுத்து வைக்கின்றார். திமுக தலைவர் திரு கருணாநிதி தனது 92வது பிறந்த நாளை இன்று கொண்டாடினார். சென்னை சிஐடி காலனியில் உள்ள இல்லத்தில் அதிகாலையிலேயே மரக்கன்று ஒன்றை நட்டு தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தை திரு கருணாநிதி தொடங்கினார். அதனைத் தொடர்ந்து மெரினா கடற்கரையில் உள்ள அறிஞர் அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து திரு கருணாநிதி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து சென்னை பெரியார் திடலில் உள்ள தந்தை பெரியார் நினைவிடத்திலும் திரு கருணாநிதி மரியாதை செலுத்தினார். பின்னர் கோபாலபுரம் இல்லத்திற்கு சென்ற திரு கருணாநிதி அங்கு வாழ்த்து சொல்வதற்காக குவிந்திருந்த தொண்டர்களை சந்தித்தார். அதனைத் தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்களை திரு கருணாநிதி சந்தித்தார். அப்போது திரு கருணாநிதியிடம் தொண்டர்கள் ஆசி பெற்றனர். பிறந்த நாளையொட்டி கோபாலபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு திரு கருணாநிதி பேட்டியளித்தார். அந்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். நான் விழித்துக் கொண்டிருக்கிறேன்.
ஆனால் இன்னும் மக்கள் இருக்கவில்லை. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு EVKS இளங்கோவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஆகியோர் திமுக தலைவர் திரு கருணாநிதியை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினர். சென்னை கோபாலபுரத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. தமிழகத்தின் மூத்த தலைவரான கருணாநிதியிடம் அவரது பிறந்த நாளில்தான் வாழ்த்து பெற வந்ததாக திரு EVKS இளங்கோவன் தெரிவித்தார். இதுபோல திரு தொல் திருமாவளவனும் கருணாநிதியையும் சந்தித்து பேசினார். முதலில் நான் ஒன்றை மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். என்னை பொறுத்தவரையில் நான் இங்கே கலைஞர் அவர்களை வாழ்த்த வரவில்லை. என்னை பொறுத்தவரையில் நான் அவர்களிடமிருந்து வாழ்த்துக்கள் பெற வந்திருக்கின்றேன். ஏனென்றால் அவரை வாழ்த்துவதற்கு எங்களுக்கு வயதில்லை. அவரிடமிருந்து வாழ்த்துக்களும் நல்லாசிகளும் பெற வேண்டும் என்ற முறையில் தான் இங்கே வந்திருக்கிறேன். இன்று 92வது பிறந்த நாள் காணும் தமிழகத்தின் மூத்த அரசியல் தலைவர் கலைஞர் அவர்களை நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம். புதிய தலைமுறையினருக்கு, இளம் தலைமுறையினருக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவர் கலைஞர் அவர்கள். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் திரு ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். மதுரையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அவர் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்களில் உள்ள அனைத்து சட்டசபை தொகுதிகளிலும் பாமக போட்டியிடும் என்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு நீதிமன்றம் தடை விதிக்கப்பட்டதை நீக்க கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து ஓராண்டு கடந்துவிட்டதாக குறிப்பிட்டார். திராவிட கட்சிகள் ஆட்சியில் தமிழகம் பல துறைகளிலும் பின்தங்கிவிட்டதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டினார். பிரிண்டிங் மீடியா, இந்த திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆற்றுக்கான தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை எல்லாம், எல்லா ஆற்றுக்கான உரிமைகளை எல்லாம் இழந்தார்கள். நல்லாட்சியின் இலக்கணங்களை எல்லாம் குழி தோண்டி புதைத்தார்கள். வேளாண் பொறியாளர் முத்துக்குமாரசாமி தற்கொலை வழக்கில் முன்னாள் அமைச்சர் அக்ரி திரு கிருஷ்ணமூர்த்திக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. அக்ரி திரு கிருஷ்ணமூர்த்தி தினமும் சென்னை சிபிசிஐடி வலா அலுவலகத்தில் கையெழுத்திட வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நெல்லை வேளாண் பொறியாளர் முத்துக்குமாரசாமி கடந்த பிப்ரவரி 20ஆம் தேதி தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கு தொடர்பாக அக்ரி திரு கிருஷ்ணமூர்த்தி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். நிறுத்தப்பட்ட உதவித்தொகையை உடனே வழங்க வலியுறுத்தி சங்கரன்கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிறுத்தப்பட்ட உதவித்தொகையை உடனடியாக வழங்கவும், 6 மாதத்திற்கு முன்பு விண்ணப்பித்த அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் வட்டாட்சியர் அலுவலக நுழைவு வாயில் பகுதியை மறித்து முற்றுகையிட்டதுடன் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களையும் எழுப்பினர். போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகளின் பிரதிநிதியுடன் வட்டாட்சியர் திரு முகமது ஜாகிர் உசேன் பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை மாவட்ட நிர்வாகத்தின் பார்வைக்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இதையடுத்து சுமார் 1 மணி நேரம் நடந்த முற்றுகை போராட்டம் கைவிடப்பட்டது. திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து விரைந்து அணைக்கப்பட்டதால் பெரும் சேதம் தடுக்கப்பட்டது. திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் பொருட்கள் வைப்பு அறையில் தார்பாய்களில் திடீரென தீப்பிடித்தது. இதனை பார்த்தவர்கள் உடனடியாக தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்தனர். இதனால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. கழிவு, அதாவது குடோனுக்குள்ளே இருந்த பாலித்தீன் அந்த மாதிரி இது வந்து பயராகி கொண்டு வந்தது. கழிவு தார்பாலின் பயராகி கொண்டு வந்தது. அதை உடனே வந்து 2 வண்டி மூலமாக தீயை முற்றிலும் அணைத்து முடிக்கப்பட்டது. வேறு ஒன்றும் சேதங்க, சாதாரண தீ தான், வேறு ஒன்றும் ஆரம்ப கட்டத்தில் அணைக்கப்பட்டது. கோவையில் கடந்த மாதம் கைது செய்யப்பட்ட 5 மாவோயிஸ்டுகளுக்கான நீதிமன்ற காவலை ஜூலை 2ஆம் தேதி வரை நீட்டித்து கோவை 1வது கூடுதல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை கருமத்தம்பட்டியில் கடந்த 4ஆம் தேதி மாவோயிஸ்ட் இயக்கத்தின் தென் மாநில முக்கிய நிர்வாகி ரூபேஷ், சைனா உள்ளிட்ட 5 பேரை கியூ பிரிவு போலீசார் கைது செய்தனர். அவர்களது காவல் இன்றுடன் முடிவடைந்த நிலையில் கோவை 1வது கூடுதல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நீதிபதி சக்திவேல் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டனர். அப்போது அவர்களது நீதிமன்ற காவலை ஜூலை 2ஆம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டார்.
ஆய்வக உதவியாளர் பதவிக்கு நேர்முக தேர்வு மதிப்பெண்ணை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் அறிவிப்பாணையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் வரும் 8ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆய்வக உதவியாளர் பதவிக்கு நேர்முக தேர்வு மதிப்பெண்ணை மட்டுமே எடுத்துக்கொள்ளும் அறிவிப்பாணையை ரத்து செய்ய கோரி திரு சதீஷ் உட்பட 4 பேர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். வழக்கின் விசாரணை நீதிபதி திரு ஹரிபரந்தாமன் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆய்வக உதவியாளர் பதவிக்கு நேர்முக தேர்வு மதிப்பு சேர்க்கப்படும் போது எழுத்து தேர்வு மதிப்பெண் ஏன் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவது இல்லை என நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதுகுறித்து வரும் 8ஆம் தேதிக்குள் பதில் அளிக்குமாறு தமிழக அரசுக்கு நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தொடர்ந்து பல செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இடைவேளைக்கு பிறகு வரும் செய்திகள் என்ன இப்போது பார்க்கலாம். ஃபிஃபா அமைப்பின் தலைவர் செப் பிளாட்டர் பதவி விலகுவதாக திடீர் அறிவிப்பு. மாணவி கொலைக்கு நீதி கேட்டு இலங்கை பருத்தித்துறையில் அமைதி பேரணி. இன்னும் பல செய்திகளை பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடரும். நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் தொடர்கிறது. இலங்கையில் படுகொலை செய்யப்பட்ட மாணவி வித்யாவின் கொலைக்கு நீதி கோரி பருத்தித்துறையில் அமைதி பேரணி நடைபெற்றது. பருத்தித்துறை நகர்மன்றத்தின் ஏற்பாட்டில் இந்த அமைதி பேரணியும் ஆத்ம சாந்தி பிரார்த்தனையும் இன்று காலை நடைபெற்றது. பருத்தித்துறை காந்தி சிலையிலிருந்து தொடங்கிய அமைதி பேரணி பருத்தித்துறை கோட்டடி பிள்ளையார் கோவிலை சென்றடைந்து அங்கு மாணவி வித்யாவின் ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்தனையும் அஞ்சலி நிகழ்வும் இடம்பெற்றது. மேலும் பருத்தித்துறை நகர பகுதியில் சுமார் 1 மணி நேர கடையடைப்பு போராட்டமும் நடைபெற்றது. பேரணியின் நிறைவில் பருத்தித்துறை நீதிபதியிடம் மனு வழங்கப்பட்டது. இந்த பேரணியில் மாகாண சபை உறுப்பினர்கள், நகர சபை, பிரதேச சபை உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கம்போடிய மன்னர் நாரோடம் சுகாமோனிக்கு ஆயிரக்கணக்கான புத்த துறவிகள் ஒன்றிணைந்து பாராட்டு விழா நடத்தினர். கடந்த 2014ஆம் ஆண்டு கம்போடிய மன்னர் நாரோடம் சுகாமோனிக்கு ஜப்பான் நாட்டு அரசு உலக புத்த சமய மாநாட்டில் விருது வழங்கி கௌரவித்தது. இந்த விருதிற்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் உலகின் பல்வேறு இடங்களில் இருந்து வந்திருந்த புத்த துறவிகள் தலைநகர் நாம்பெனில் பிரம்மாண்டமான பேரணி நடத்தினர். இதில் இசை கருவிகள் முழங்க மன்னர் சுகாமோனிக்கு பாரம்பரிய முறைப்படி புத்த துறவிகள் சார்பில் சான்றிதழ் வழங்கப்பட்டது. ஃபிஃபா அமைப்பின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக செப் பிளாட்டர் திடீரென அறிவித்துள்ளார். கடந்த 24 ஆண்டுகளில் நடைபெற்ற பல்வேறு சர்வதேச கால்பந்து போட்டிகளுக்கான டெலிவிஷன் ஒளிபரப்பு உரிமம் வழங்குதல், ஸ்பான்சர் நிறுவனங்களுடனான ஒப்பந்தம் ஆகியவற்றில் கால்பந்து சம்மேளன நிர்வாகிகள் சிலர் லஞ்சம் பெற்றதாகவும் சில நிறுவன அதிகாரிகளுக்கு லஞ்சப்பணம் வழங்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. இது தொடர்பாக ஃபிஃபா துணைத் தலைவர் உட்பட 7 நிர்வாகிகள் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் சுவிட்சர்லாந்தில் கடந்த 29ஆம் தேதி ஃபிஃபா அமைப்பின் தலைவராக 5வது முறையாக செப் பிளாட்டர் தேர்வு செய்யப்பட்டார். 17 ஆண்டுகளாக தலைவர் பதவியில் கோலோச்சி வந்த 79 வயதான செப் பிளாட்டர் தலைவர் பதவியை திடீரென ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். அவரது பதவி விலகலுக்கு ஊழல் புகார்களே காரணம் எனவும் கூறப்படுகிறது. இத்துடன் நியூஸ் 7 தமிழில் 8 மணி செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்து புதிய செய்திகளை புதிய கோணங்களில் காண நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சி பாருங்கள்.